ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் அலாட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோட பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால், இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய சோதனைகள் வந்திருக்கலாம், ஏன் நிறைய பிரச்சனைகள் நம்ம மத்தியில் வந்திருக்கலாம். ஆனால் இம்மட்டும் பாதுகாத்த தெய்வன் நம்மளுக்கு ஒரு புதிய 2026ஆம் ஆண்டு தந்திருக்கிறார். நான் இங்கே ஒரு முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, உங்களை உயர்த்த போகிற ஆண்டு. எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நான் தனிமை ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, நன்மையின் ஆண்டு, உங்களை உயர்த்த போகிற ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதான காரியம், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போகும்போது நம்ம ஜெபித்து ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்டா ஏன்டா நம்மளை கைவிட்டாரா? சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த காரியத்தை கேட்காம இல்லை, அந்த காரியத்தை கேட்டுட்டாரு. ஆனால் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதனால் அதை விட மேற்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் கேட்டு அறிய வேண்டும். உங்கள் ஜபத்திலே அவருடைய சித்தத்தை கேட்டு நீங்கள் செய்யப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது ஒரு ஆசீர்வாதமான உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம், உங்கள் ஜபம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஜபத்தில் தரித்திருந்தவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் வேணால் நினைக்கலாம் அந்த ஜபத்தை கேட்கவில்லைன்னு. ஆனால் நான் சொல்லுகிறேன், என் ஜீவனுள்ள தேவன் உங்கள் ஒரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவர் இப்பொழுதே பேசுகிறார். உனக்கு வேண்டியதை நான் தருவேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே உன்னை நன்மையினாலே முடிசூட்ட போகிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் வாய்க்கும். கர்த்தரை நம்பியிருக்கிற யாவரும் பெற்றுக்கொள்வான். நீ விசுவாசிக்கிறபடினால் நான் உன்னிடத்துல பேசுறேன்னு சொல்றாரு. நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்துல நீங்க உண்மையா இருந்துருங்க. அந்த விசுவாசத்தினால உங்களை உயர்த்த போகிறார். அதே போலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு பண்ணனான். அதனாலதான் அவ ஆவிக்குரிய தகப்பன். ஸோ நம்ம எப்போ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோமோ நம்மளுக்குன்னு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. நம்ம வேறுபட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை கர்த்தர் உயர்த்தி உயர்த்தி ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைக்க போகிறார். அதனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் யாவரும் நிச்சயமாக சொல்கிறேன், பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் அபிஷேகத்தில் ஆவிக்குரிய வல்லமையில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. எப்போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ நேரத்தை புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய கனிகள்னாலும் ஆவிக்குரிய வரங்கள்னாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு ஆவியில் எழும்பி நின்று கர்த்தருக்காக நிற்கும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவைகள்லாம் கர்த்தர் சந்தித்து உங்களை உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் எல்லாம்.